ஜென்ராம் சார் சொல்கிற மாதிரி யாருடைய கருத்தையும் நாங்கள் குறை சொல்ல வரல. ஏன்னா அது அவருடைய கருத்து, அவ்வளோதான். தேர்தல் களம் என்பது வேறாக இருந்தது. தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போட்டியாகவே இருந்தது. சமூக ஊடகங்களில் நடிகர் விஜய் குறித்தான ஒரு தாக்கம் இருந்தது, அது உண்மைதான். அது சினிமாவில் இருந்த தாக்கம் சமூக ஊடகங்களும் இருந்தது. அது ஏற்கனவே பாஜக திட்டமிட்டிருக்கிற மாதிரி விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்குகளை பிரிப்பார், அதனால் அவர் தனித்திருப்பது தான் சரி என்று அவர்களுக்கு ஒரு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படி நினச்சாங்க. ஆனால் மக்களுக்கு அது வெளிப்படையாக தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்காகட்டும், தமிழ்நாட்டுடைய மாண்பு, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்த அறம் இருக்கிறது. அது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் உள்ளிட்டவர்களுடைய பண்பால் கட்டப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எதை சாதித்திருக்கிறது? இந்திய மாநிலங்களில் இருக்கிற மாணவர்களில், இந்திய மாநில மக்களில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வாழ்வியல், இங்கே குறிப்பாக பொருளாதார மேம்பாடு, இதையெல்லாம் பார்த்து வாக்களிக்கிற தன்மை மக்களிடம் வந்திருக்கிறது. அவர்கள் ஒப்பீடு செய்கிறாங்க. ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு உத்தரப்பிரதேச கனவோ, பீகார் கனவோ, யூபி கனவோ இல்லை. காரணம், தமிழ்நாடு தனித்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்குள் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. மரியாதைக்குரிய பத்திரிகை விஜயசங்கர் அவர்கள் சொன்னது தான். அந்தோனியார் கோயில் கட்டுவதற்கு ஒரு அமெரிக்காவில் இல்லை என்றால் ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் எங்கள் ஊரில் அந்தோனியார் கோயில் கட்டலாம், அதுக்கு நான் 1000 ரூபா நிதி கொடுக்குறேன்னு நிதி கொடுத்தாருன்னா, இந்த நிதியை அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவிலேருந்து வரக்கூடாதுன்னு பாஜக சட்டம் போடுது. அந்த அந்தோனியார் கோயில் முன்னாடி மண்டி போட்டுட்டா எல்லாம் நடக்கிற நடிகர் விஜய் போன்றவர்களுடைய அந்த கருத்துருவாக்கம் சில இன்ஃபேக்ட் இருந்துச்சு, அதை மறுக்க முடியாது. அந்த இன்ஃபேக்ட் என்பது வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் மீடியாக்கள் இருந்த ஒரு இன்ஃபேக்டானுடைய மக்கள் மன்றங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற வாக்கு எது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுகிற வாக்கு எது? மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வர வேண்டும் என்கிற அந்த தேவை மக்களுக்கு உணர்ந்தது. நான் சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி தொகுதிங்கிற பார்வையாளராக இருந்தேன். அந்த மக்கள் தமிழ்நாட்டிலே பதிவான வாக்குகளில் அதிகப்படியான வாக்கு இங்கே பதிவாயிருந்துச்சு. அங்கே களத்தில் ஒவ்வொரு பூத்தாக என்னால் பார்க்க முடிஞ்சது. போட்டி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அதிமுக என்று தான் இருந்ததை ஒழிய மற்றபடி இல்லை. எங்களை பொறுத்தளவில் 200 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்கிற வெல்வதற்கான திட்டம் என்பதை தாண்டி மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை நோக்கி நகர்கிறோம். இந்த எக்ஸிட் போலுங்கிறது அவர்களுக்கென்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் பெரும்பாலான கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாக்கு வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாவே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 20-30 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வெற்றி, கடந்த தேர்தல் 5000 வாக்குக்கு குறைவாக வென்ற தொகுதிகளில் நாங்களோ இல்லை அதிமுகவோ, அந்த தொகுதிகளில் வெற்றி அதிமுகவா திமுகவா என்கிற நிலை வருகிற போது அந்த இடத்துல தீர்மானிக்கிற இடத்துல விஜய் இருக்கிறாருடைய அது தவிர்க்கான வெற்றி இல்லை. அந்த இடத்துல திமுகவோ அதிமுக தான் வெற்றி பெறும், அது தவிர்க்கான வெற்றி இல்லை. அதை சில ஊடகங்கள் குழப்பிக்கிறாங்கன்னு பார்க்குறேன். களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கட்டம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை, இதையெல்லாம் மாற்றி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் அமையும். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற குரல் கேட்கும். இந்த குரல் குறிப்பாக வட இந்தியா தலைவர்கள் பார்க்கிற குரல். அதுதான் விஜயசேகர் அழகாக சொன்னார். இத்தனை நாளாக ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற குரலை உதாசீனப்படுத்திய போது, எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உயர்ந்தாலும் ஆனால் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோன்னு அகிலேஷ் யாதவும், தேஜஸ்வி யாதவும், ராகுல் காந்தியும் சொல்கிறாங்கன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிய இந்த அரசியல் நியாயமானது. தென்னிந்திய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் சரியாக இருக்கப்பட வேண்டும். அவர்கள் மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய மாநில உரிமை, அவர்கள் நிதி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வட இந்திய தலைவர்கள் நினைக்கிறார்கள். அதை ஏற்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ச்சியாக தனக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளிலும் ஒன்றிய அரசிடம் போராடுவதும், ஒன்றிய அரசை கண்டிப்பதும், ஒன்றிய அரசு மீதான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதும், அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதலை பாஜக தொடுக்கிற போது அதை பாதுகாத்து நிற்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி செய்தது. அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக மாண்புமிகு எங்களுடைய தலைவர் இருக்கிறார். அந்த அணி வெல்லும், 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்லும். எதிர்க்கட்சியாக பெரும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர்வார். சில இடங்களில் விஜய் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் விழப்போகிற வாக்குகளை இதை பறிச்சா இதை வாங்கினா அதை வாங்கினாங்கிற அந்த இடைநிற்ற வேலையை தான் செய்திருக்கிறார். அதுதான் பாஜக விரும்பிச்சு அந்த வேலையை தான் செய்திருக்கார் ஒழிய அவருக்கென்று கொள்கை, கோட்பாடு, அவருக்கு என்பதெல்லாம் அதிமுக வெற்றியை தான், மற்றபடி அவருக்கென்று இளமில்லை.